சென்னை மாநகரத்தில் செல்லப்பிராணிகளின் உரிமம் சான்றிதழ்கள் வாங்குவது நேற்றுடன் நிறைவடைந்ததால் இன்று காலை முதல் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் வீடு வீடாக சென்று செல்லப்பிராணிகள் சான்றிதழ்கள் வழங்கியுள்ளார்களா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரஃபீக் வழங்க கேட்கலாம். ரஃபீஷ், குறிப்பாக ஒவ்வொரு நாளும் அங்கே போயிட்டு செக் பண்ணும் பொழுது அப்படி அந்த சான்றிதழ் இல்லைன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க. கண்டிப்பா மோகன், சென்னை பெருநகர மாநகராட்சி இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு குழுவாக அமைத்து இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர்கள் மூலமாக இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி ஊழியர்களுடன் நேரடியாக வீடு வீடாக சென்று ஆய்வுகள் மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது அவர்கள் வளர்ப்பு செல்லப்பிராணியான இருக்கக்கூடிய வளர்ப்பு நாய்களுக்கு உரிய ராபிஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதா அல்லது தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதா மற்றும் இருக்கக்கூடிய அவர்கள் சிப்புகள் பொருத்தப்பட்டுள்ளதா, மேலும் இருக்கக்கூடிய சான்றிதழ் முறையாக வழங்கப்பட்டுள்ளதா என்கிற குறித்து இருக்கக்கூடிய தொடர்ச்சியாக ஆய்வுகள் மேற்கொண்டு வருகின்றன. அது மட்டுமின்றி சுமார் இருக்கக்கூடிய 15 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி மூலியமாக இருக்கக்கூடிய குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. தற்போது வரை செல்லப்பிராணிகளாக இருக்கக்கூடிய நாய்களுக்கு மட்டுமே சுமார் 57,602 சான்றிதழ் உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளது, சிப்பு பொருந்தி வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய இந்த 15 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் சுமார் இருக்கக்கூடிய வளர்ப்பு நாய்கள் மட்டுமே 1,00,000க்கும் மேற்பட்ட வளர்ப்பு நாய்கள் வளர்த்து வரக்கூடிய நிலையிலே தற்போது வரை 57,602 வளர்ப்பு நாய்களுக்கு மட்டுமே சான்றிதழ்கள் மற்றும் சிப்புகள் மட்டுமே பொருத்தப்பட்டுள்ளது. மீதி உள்ள வளர்ப்பு நாய்கள் இருக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கான சான்றிதழ்களோ அல்லது இருக்கக்கூடிய சிப்புகளோ பொருந்தாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உரிய அபராதம் நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படக்கூடிய ஆலோசனை திட்டமும் வழங்கி வருகின்றன. அதற்கான முன்னேற்பாடுகளாக சென்னை பெருநகரில் இருக்கக்கூடிய மண்டலங்கள் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலமாக கால்நடை மருத்துவர்கள் மூலமாகவும் ஊழியர்கள் நேரடியாக சென்று வீடு வீடாக சென்று அந்த வளர்ப்பு நாய்களுக்குரிய ஆய்வுகள் மேற்கொள்வதற்கான முன்னேற்பாடுகளும் தற்போது நடைபெற்று வருகின்றன. அதற்கான காட்சியமாக பார்க்கின்றது. அது மட்டுமின்றி இதுக்கு முன்பே இருக்கக்கூடிய அந்த வளர்ப்பு நாய்களுக்காக எந்த பிரச்சனையும் அல்லாத வகையில் ஏற்படுகிறதா என்பது குறித்தும் தீவிரமாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்காக, காட்சிகளை வழங்கியதற்காக நன்றி ரஃபீக்.